ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் முட்டைக்கோஸ், கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை இது மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு சாப் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுருங்க. ரொம்ப ஃப்ரையாக தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக வதக்கினா போதும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீட்டமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை கடைசியாக தான் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்கிடுச்சுன்னா புளிப்பு அதிகமாயிரும். அதனால் தக்காளியை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி இதை இறக்கி வச்சிடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ரோல் பண்ணுறதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை அல்லது மைதா உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி கோதுமை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை, அப்பயே நீங்கள் செஞ்சிடலாம். மாவை இப்போ நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணும்போது நல்லாயிருக்கும், உள்ளே வெந்து நல்லா வரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மசாலா வச்சுக்கோங்க. நார்மலாக கீழே இருந்து நம்ம எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாவை 2 சைடும் மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவை ஒரு தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எண்டில் நீங்கள் லைட்டாக தடவி இதை ஒட்டி ரோல் பண்ணிடுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது கலடாமல் வரும். எல்லா ரோலையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோலை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு பொரிக்கணும், அப்போ தான் ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் நல்லாயிருக்கும். எல்லா சைடும் நல்லா பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹீட்டோடு கொடுத்துறாதீங்க, ரொம்ப உள்ள சூடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் வீடியோ, குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.